வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பேசி போட சொல்றீங்க, சில நண்பர்கள் ட்ரோல் வீடியோ போட சொல்றீங்க. அதனால பேசுற வீடியோக்கள் போடுறதுக்காக தமிழ் நிலம் அப்படிங்கிற ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நண்பர்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு தாங்க. சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. சரி நண்பர்களே, வீடியோக்குள்ள போயிடலாமா? முழு பைத்தியத்தை நீங்க நம்பலாங்க. அரமெண்டல் தான் ஆபத்தானவன். திடீர்னு மறைஞ்சு கலர் தெரிஞ்சு விட்டுருவான், கச்சி எடுத்து குத்தி விட்டுருவான். இது வந்து அரமெண்டல். எது கண்ணியம்னு சொல்லு. எது கண்ணியம்னு சொல்லு. எது கண்ணியமா இருக்கும்? பொதுவா நான் இப்படி சில்லறத்தனமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றது இல்ல. ஆனா அண்ணன் கேக்குறதுனால சொல்றேன். நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீங்க உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். டெவலப் ஆகி போகணும்னு அதுக்காக தானே சொல்றது. கண்ணியம்னா என்னன்னு கேட்டா மட்டும் போதாது, கண்ணியமா நடந்துக்கணும். சரியா? சரி, கண்ணியம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இனி பிரஸ் மீட்ல ஒழுங்கா கண்ணியமா நடந்துக்கணும். ஓகே, சரியா? நான் சொல்றேன், நீ ஒண்ணும் புடுங்க வேண்டாம். எங்க அண்ணனை சொல்றா வெண்ண. கண்ணியம் அப்படிங்கிறது மரியாதை, ஒழுக்கம், பண்பாடு, அப்புறம் நல்லொழுக்கம், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு பண்பு. இது வந்து ஒருத்தர் பேசுற விதத்திலையும் அவர் நடந்துக்கிற முறையிலையும் தான் இருக்கு. அப்படி அவர் நடந்துக்கிற அந்த முறையில தான் அது வெளிப்படும். மத்தவங்களை மதிக்கிறதோட பேசுற பேச்சிலையும் செய்யற செயல்லையும் தான் அது வெளிப்படும். சரியா? அதுக்கு பேர் தான் கண்ணியம். இந்த கண்ணியம், பெண்ணியம் இதெல்லாம் பேசுறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கோ பிஜேபி கட்சிக்காரர்களுக்கோ எந்த அருகதையும் கிடையாது. இத முதல்ல மைண்ட்ல ஏத்திக்கணும். ஓகே, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. புது நியூஸ் வந்திருக்கா? என்ன நியூஸ்? உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற வழக்க இடைக்கால தடை விதிச்சிருக்கு. அப்படியா? சீமானுக்கான உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற வழக்குல இடைக்கால தடை விதிச்சிருக்கான். எவன்டா அது அங்க சத்தம் போடுறது? யாராவது வெற்றி வெற்றின்னு சத்தம் போடுறது யாரா? சத்தம் போடாதப்பா, பேசிட்டு இருக்கேன்ல. வேற ஒண்ணும் இல்லைங்க, நாக்பூர் கும்பல் இவனுக்கு எல்லா சலுகையும் கொடுத்திருக்கு அப்படிங்கறதான் இது வெளிப்படுத்துது. இல்லன்னா இவன் இப்படி பிரஸ்ல தைரியமா எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டான் அப்படிங்கறத நேத்து வீடியோலயே சொல்லி இருந்தேன். இதுல சீமான் குத்தம் இல்லாதவர் அப்படின்னு எல்லாம் தீர்ப்பு வரல. சத்தம் போடாதீங்கப்பா. 12 வாரத்துல விசாரணைய முடியுங்க அப்படின்னு இந்த வழக்க 2 பேரும் பேசி தீர்த்துக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அவ்வளவுதான். விஜயலட்சுமி பண ஆசை காட்டினா சரியாகிடும் அப்படிங்கறது தான் இவனுங்களோட மனநல. அதுக்காகத்தான் அவனுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. இவனுங்க ஏதோ இவங்க அண்ணன் குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு வந்த மாதிரி இல்ல குதிச்சுட்டு கிடக்குறானுங்க. தொடர்ச்சியா 3வது முறையா சீமான் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல அவன் பின்னால பெண்கள் இல்லாம பேச ஆரம்பிச்சிருக்கான். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். ஏதோ குச்சில இருந்தோன்னா அப்படியே குண்டு கட்ட தூக்கிட்டு கரும்பு காட்டுல கற்பழிச்ச மாதிரி போயிட்டு அலையிற. உங்களுக்கு வேலை இல்லைன்னா எனக்கு வேலை இருக்குல்ல. பணத்துக்காக நீய விட்டுட்டு கையில் கூட போனியே, கையில் வெளி எண்ணி காளி முத்து மக அதனால போனியே, விஜயலட்சுமி பணத்தை எல்லாம் அடிச்சுட்டு போனியே. தம்மை சிலர் மறைமுகமாக மிரட்டுவதாக கூறிய விஜயலட்சுமி இவற்றை கண்டு அஞ்சப் போவதில்லை என்று குறிப்பிட்டார். பேட்டியின் போது சீமானுடன் சேர்ந்து காதலர் தினம் கொண்டாடியது தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்ட அவர் இதுபோன்று 700 ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறினார். அவங்க சினிமா மார்க்கெட்டை எல்லாம் எடுத்துட்டு போனியே, நடு ரோட்டில் தவிக்க விட்டுட்டு இளமுன்னு போயிட்டியே. சீ சீ சீ, அவன் இன்னும் திருந்தல மாமா. சீ 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 மனோரச்சி, சீ 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 மனக்கு ஃபியூஸ் போயிடுச்சு. ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கற்களிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன் அப்படிதான். ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கற்களிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன் அப்படிதான். உச்சக்கட்ட போர்ல கூட உச்சத்துல இருந்தியே, மனசாட்சிய கழட்டி வச்சுட்டு வெக்கத்துல இருந்தியே, சட்ட கொட்டை எல்லாம் கழட்டி போட்டுட்டு பக்கத்துல இருந்தியே. அடிச்சே அவனை செவுத்துல சாணி மாதிரி ஒட்டிக்குவேன். இளப்பொலிகள் செத்துட்டு இருக்க பொத்திக்கிட்டு இருந்தியே, போலீஸ் கம்பம் கொடுத்ததுமே அம்மா கால விழுந்தியே, இலை மலர்ந்தால் இளம் மலரும் கதையெல்லாம் அடிச்சியே. சீ சீ சீ, ஒரு பாலியல் தொழிலாளி அவர், அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவர். சீ 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 மனோரச்சி, சீ சீ சீ
சீமானுக்கு பூசு போயிடுச்சு. என் அக்கா தங்கத்தை வாழ்வெடுத்தாயா, அதே மாதிரி உன் அக்கா தங்கச்சி மாறி வருவேன். என் தங்கை பாலியல் வல்லவு கொண்டு நதிச்சாலையில் பிணமாக்கினாயா, ஒன்றுக்கு நூறு உன் அக்கா தங்கச்சி அதே மாதிரி கற்பழிப்பேன். விஜயலட்சுமி யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னியே, ஆதாரங்களை தூக்கி போட்ட பொண்ணு தெரியும்னு சொன்னியே, உதவி கேட்டு வந்ததால தெரியும்னு சொன்னியே, குடிகாரம் போல நிதமும் மாத்தி மாத்தி சொன்னியே. இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை விடுத்திருக்கா வேற. கெட்டமையில் கேடு கெட்டமன்னு உண்மையத்தான் சொன்னியே, விரும்பி விரும்பி வந்ததால படுத்தன்னு சொன்னியே, சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் இப்போது சொல்லுறியே, ஆதாரம் ஏதும் இல்லைன்னு நினைச்சு ஆணவமா சொல்லுறியே. ஒரு பாலியல் தொழிலாளி அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டுறேன். நான் பாலியல் தொழிலாளியா? பாலியல் தொழிலாளியாடா நான்? டேய், இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா. இந்த நொடியில இருந்து நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போறேன் பாரு. பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு வந்து எங்க அக்கா வச்சு பெங்களூர்ல தச்சுட்டு கிடப்பேனடா. நாசமா போவடா நீ, நாசமா போவடா. என்னோட கண்ணீரை நீ என்ன பண்ண போது பார், உன்னை என்ன பண்ண போது பார். சீ 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 மனோரச்சி சீ 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 மனுக்கு பூசு போயிடுச்சு. இனி யாராவது சீமான் குறித்து தவறான கருத்துக்களை, கொச்சையான கருத்துக்களை சமூக வலைதள பக்கங்களோ அல்லது ஊடகங்களிலோ பேசினாலோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையினரிடம் கட்சியினர் புகார் அளிக்கலாம் என்று கட்சி தலைமை சார்பில் கட்சியினருக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்க, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? உங்களை கருவறுத்து தாலி புதைக்கிறது வந்தவன்டா நானு. திராவிட என் ஜுன்னி, பெரியார் என் புளுத்தி, கொன்னு போச்சுட்டு தான் போவேன் புண்டாமனை. பெரியார வச்சு சோறுறீங்க, பெரியார் என் ஜுன்னி. பெரியார் புண்டாமனுக்கு சோறு போட்டது நாங்கடா வாத்தாளக. பார்த்து என்ன நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? நாய் இருக்கும். இல்ல நீ இருப்ப. புண்டாமனை கிட்டவத்தியா தெரியல, எனக்கு தெரியல. புண்டாமனை பேப்பர் பரமசிவா உனக்கு சொல்றேன் கேள்ல, ஒரு 25 கிலோ படிக்கல வாங்கிக்கோ, நல்ல கம்பியில கெட்டிக்கோ, தொங்க விட்டுட்டு டொயின் டொயின் டொயின்னு ஆள. நீதிமன்றத்துக்கு வெளியில விஜயலட்சுமி அண்ணியார் கூட அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் தொடர்பா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இந்த வேளையில இந்த அரசு அரசியல் உள்நோக்கத்தோட 14 வருஷம் நிலுவையில உள்ள வழக்க எடுத்திருக்கு அப்படின்னு மேலோட்டமா பச்சை, சிகப்பு, மஞ்சள் இதெல்லாம் கலந்து பொய்களை சீமான் தரப்பு பேசி இருந்ததாலையும், எதிர்த்தரப்புல இதை ஆட்சேபித்து பேசுறதுக்கு ஆள் இல்லாம போனதாலையும் உயர் நீதிமன்ற வழக்குல இடைக்கால தடை கிடைச்சிருக்கு. இது வெற்றி எல்லாம் கிடையாது. எப்பா ராசா, உனக்கு நல்ல மூச்சு விட்டுக்கப்பா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அவகாசம் தான் இது. தடைய வாங்குற பிறகு எங்க அண்ணனோட பேச்சுல இருக்கிற திமிர பாருங்களேன். வார்த்தை நாகரிகம் அப்படின்றதா மிக முக்கியமா இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க இந்த கட்சி தலைவர். நாகரிகம், வார்த்தை நாகரிகம்னு பேசுற அந்த வார்த்தைக்கு நாகரிகம் சொல்ற அந்த தலைவர்கள் யார்? ஒரு எந்த கட்சி? எந்த கட்சி? வேறுபட்டிருக்கோம்ல, இருங்க, வேறுபட்டிருக்கோம்ல. எந்த வார்த்தை நாகரிகம் வார்த்தை மீறிய வார்த்தை எந்த வார்த்தை? நீ தப்பிச்சுட்டாதான் நினைச்சுக்கலாம். ஆனா கடந்த 2 நாளா எல்லா உண்மையையும் நீயே பொது வெளியில உளறி வச்சிருக்க. படிக்காத தற்குறிகளை ஏமாத்திட்டு இருந்த சீமான் இப்ப உச்ச நீதிமன்றத்தையே ஏமாத்தி இருக்கான் அப்படிங்கறதான் புரிஞ்சுக்கணும். இன்னும் 2 மாசத்துக்கு வேணா அந்த மாதிரி ஓலா விட்டுட்டு சுத்தலாம். அதுக்கப்புறம் இன்னும் 2 மாசத்துக்கு வேணா இப்படி ஓலா கதைகளை விட்டுட்டு சுத்தலாம். உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சதோட அரசு தரப்புக்கும் புகார் அளிச்ச நடிகை விஜயலட்சுமிக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இனி அரசு தரப்பும் உயர் நீதிமன்றமும் உண்மையை சரியா நீதிமன்றத்துக்கு விளக்குற நிலையில இந்த ஸ்டே விளக்கப்பட்டு மறுபடியும் உயர் நீதிமன்றத்துக்கு இது திருப்பி அனுப்பப்படும். அன்னைக்கு இருக்கடி மாப்பிளையே உனக்கு ஆப்பு. ஆரம்பம் முதலே இந்த வழக்குல அதிமுகவும் அப்புறம் பாஜகவும் தான் இவனை பாதுகாத்துட்டு இருக்குங்க. குடும்ப நல வழக்குகள்ல வழங்கக்கூடிய கால அவகாசம் அப்படிங்கிறது 2 தரப்புலையும்
பேசி சுமூகமா ஒரு உடன்பாட்டை எட்டிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடியது. அதைத்தான் இந்த எச்ச புயலுக்கு இது கொடுத்திருக்கு. அந்த அப்படி வழங்கப்பட்ட ஒரு கால அவகாசம் தான் இது. இந்த வழக்கை தள்ளுபடி எல்லாம் செய்யல. இந்த வழக்குல ஒருவேளை விஜயலட்சுமி சமாதானமா உடன்பாட்டுக்கு வராம வழக்கை நடத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தொடர்ந்து இந்த வழக்கு நடக்கும். தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்கணும், உப்பு தின்னவன் தண்ணிய குடிச்சு ஆகணும். சரி, நம்ம பேசிட்டு இருந்த விஷயத்துக்கு வந்துருவோம். அப்புறம் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துடுவோம். அடுத்த வீடியோல இத பத்தி தெளிவா பார்க்கலாம் நண்பர்களே. என்னைய பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன நீங்க பாலியல் குற்றவாளின்னு எப்படி சொல்றோம்னா, நீங்க பாலியல் குற்றவாளி, அதனாலதான் சொல்றோம். அண்ணாச்சி முதல்ல என்ன சொன்னீங்க? விஜயலட்சுமியா அப்படி ஒரு கதாபாத்திரத்தையே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? அது ஒரு பைத்தியம், மனநிலை பாதிக்கப்பட்டு அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அண்ணாச்சி என்ன சொன்னீங்க? பேசுனது உண்மைதான், அவங்க அக்கா விஷயத்துல ஒரு உதவி கேட்டு வந்தாங்க, நான் உதவி பண்ணேன், மத்தபடி புகா அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லப்பா அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? ஆமா, காதலிச்சது உண்மைதான், ஒரு 6 மாசம் பழக்கத்துல இருந்தோம், அப்புறம் பிரிஞ்சுட்டோம்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? நான் என்ன குச்சில இருந்த பொண்ணை தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல வச்சு கற்பழிக்கவா செய்றேன், அவ விரும்பி வந்தா தப்பு பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்ன சொல்றீங்க? அவ ஒரு பாலியல் தொழிலாளி, பாலியல் தொழில் பண்றவ அப்படின்னு சொல்றீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது சொல்லுங்க அண்ணே. சீமான் அண்ணே சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க. வாந்தி வருதா? நீங்க மாத்தி மாத்தி பேசுற பேச்சுக்கள்ல இருந்து நீங்க குற்றவாளி தான் அப்படிங்கறது ஊர்ஜிதமாகுதா இல்லையா? இப்ப சொல்லுங்க, நீங்க பாலியல் குற்றவாளி தானே? உண்மையை சொல்லணும், மறைக்காம சொல்லணும், அழகா தெளிவா சொல்லணும். சொல்லுங்க. அது வந்து நீங்க நீதிபதியா? ஒரு பாலியல் தொழிலாளி அவ, அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவ? அப்படியா? ஆதாரம் வச்சிருக்கீங்களா? நல்ல ஆண்மகனா இருந்தா ஒரு அப்படி சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சோத்துல உப்பு போட்டு திங்கிறதா இருந்தா, சோத்துல உப்பு போட்டு திங்கிறானா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாரு. எனக்கு அதுல இன்னமும் ஒருபடி மேல போய் இன்னும் ஒரு சந்தேகம், அவன் சோத்தை தான் திங்கிறானா இல்லையாங்கிறதே எனக்கு சந்தேகம். சரி, அப்ப அப்படியே நானும் சொல்றேன், சோத்தான் திங்கிறதா இருந்தா ஆதாரத்தை காட்டுங்க. அப்புறம் மறுபடி பெரியாருக்கு சொன்ன மாதிரி ஆதாரத்தை நீங்க தான் பூட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு எங்களை பார்த்தே சொல்லக்கூடாது. சரியா அண்ணே? அப்புறம் செருப்பு பிஞ்சிரும். அண்ணே, ஓப்பனா ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும், கேட்டுக்கங்க. இந்த சாட்டை, இடும்பாவனம், இடுப்ஸ் இவனுங்கெல்லாம் சேர்ந்து உன்னை எப்ப காலி பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு திட்டத்தோட தான் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அவன் சொல்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு அடிக்கடி பிரஸ் மீட்ல உளறி வீணா ஜெயிலுக்கு போயிடாங்க. இது என்னோட ஃப்ரீ அட்வைஸ், சொன்னா கேளு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, உன் வாயாலதான் உனக்கு அழிவு. விஜயலட்சுமி அண்ணியாரு உங்ககிட்ட காசு கேட்டு மிரட்டினதுக்கு இது வரைக்கும் ஒரு ஆதாரமும் கிடையாது. அந்த மதுரையில இருந்த மாமா பையன் இருக்கானே, மதுரை செல்வம், அவன் வீணா வலிய போய் அக்கா நாங்க உங்க பிரச்சனையை பாத்துக்கிறோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, சீமான் மாமா கூடிய விரைவில் உங்கள்கிட்ட பேசுவாரு, அவரு உங்களை பாத்துப்பாரு, காசு அனுப்ப சொல்லியிருக்காரு. இது மாதிரி நீங்களா அவங்களை சமாளிக்கிறதுக்கு திட்டம் போட்டு விருப்பம் இல்லாத அவங்க கிட்ட மறுபடி வலிய போய் பேசுனதுக்கான ஆதாரங்கள் தான் எக்கச்சக்கமா இருக்கு. அந்நியார சமாதானப்படுத்த நீங்க விட்ட தூது, அவங்களுக்கு பணம் டிரான்ஸ்பர் பண்ணது, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட நீங்க சமாதான தூது அனுப்பி பேசுனது, இதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு. நாப்பா வெறுப்பேத்துக்கிறாயா? உங்களை வெறுப்பேத்தி எனக்கு என்னன்னே ஆக போகுது. உண்மையை சொன்னேன், நீங்க பேச வந்தது பேசுங்க. நான் எவ்வளவு 15 ஆண்டுகள் கண்ணியமா இருந்த போது நீங்க எல்லாம் என்ன புடுங்குனீங்க? 15 ஆண்டுகள் கண்ணியமா இருந்தான்னா அப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி குச்சில இருந்த சோளக்காட்டு பொம்மையை தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல நட்டு மாத்திட்டா இருந்த அப்படின்னு பாக்குறவங்க கேட்பாங்கண்ணே. இப்பதான் சொன்னேன், லூசுத்தனமா பேசாதுண்ணே, பைத்தியக்கார மாதிரி பண்ணாதண்ணே, சரியான லூசு பயலா இருப்ப போல இருக்க. உங்களோட சேர்ந்து ஏன் நாக்கம் கெட்டு போச்சு? ஒழுங்க வளராம பேசுனேன். அவதான் பொண்ணு, அவளுக்கு தான் மனசு இருக்கு, அவளுக்கு தான் காயம்பட, அவளுக்கு தான் நீதி. எங்க வீட்டுல பெண்கள் இல்ல, என்னை பெற்ற தாய் இல்ல, என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்ல, என்னை நேசிச்சு நிக்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்ல. ஏன்டா அழுகுற? ஜெயிலுக்கு போனா என்ன பெத்த தாய பார்க்க முடியுமா முடியாதா? என்னை உயிரா நேசிச்சு வந்து வாழ்கிற என் மனைவி இல்ல, அவளுக்கெல்லாம் மனசு இல்ல, காயம் இல்ல. ஒரு சமூகத்தை நேசிச்சு நிக்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தேனா அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல, நான் ஏன் அவை கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. சரி, நான் ஃபீல் பண்ணாத, உன் வீக்னஸ் வெளியே தெரிஞ்சிட போகுது. பத்திரிகையாளர்கள்ட்ட அப்படிதான் கேட்பாங்க, எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கேன், சாதாரண விஷயமா பண்ணிருக்க, 7 முறை கருக்கலைப்பு பண்ணிட்டு அவார்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்க, அப்புறம் கேள்வி கேட்க மாட்டாங்களா? அவங்க எப்படி கேள்வி கேட்டாலும் அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துரு, பேசாம கடந்து போயிரு. அதுதான் உனக்கு நல்லது. தம்பி சொல்றேன்னு ஒழுங்கா கேட்டு நடந்துக்க, அப்புறம் உன் விருப்பம். ஓ இன்வால்வ்மெண்ட் நான் பாராட்டேன். இதுல
விசாரணைன்னு தெரியுது இல்ல, நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு? உன்னை யார் அப்படி பேச சொல்றது? வழக்கை தொடுத்தது நான், வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல, வழக்கை தொடுத்தது நான், வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல. சரிதான், விளங்கும். சும்மா தானே உன்னை பேசாம இருக்குன்னு சொல்றேன். இப்ப உளறி மறுபடியும் மாட்டிக்கிட்டியா? நேத்து வரைக்கும் பிரஸ் மீட்ல என்ன சொன்ன? திமுக தான் என்ன பழி வாங்குறதுக்கு போலீஸ வச்சு அழுத்தம் கொடுக்குது, என்ன விசாரிக்க வைக்குதுன்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்ற? வழக்கு தொடுத்தது நானு, வழக்கு நடந்துட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிற. இப்போ இத பார்த்துட்டு இருக்கிற பொதுமக்கள் நீயாதான் அந்த வழக்கை முடிச்சு விடுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போன. இந்த வழக்கோட ஆதாரங்கள் இதையெல்லாம் வச்சு விசாரணை பண்ணன நீதிபதி, நீ உண்மையாவே பாலியல் குற்றம் பண்ணிருக்க, அதனால சம்பந்தப்பட்டவங்களே வந்து சொன்னாலும் இது முறையா விசாரிச்சு நீதி வழங்க வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீதிமன்றம் தான் போலீஸ விசாரிக்க சொல்லுது. மத்தபடி திமுகவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சிருமா இல்லையா? இத பாக்குற மக்கள் எல்லாம் உன்னை செருப்பு கலத்தி அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? ஒழுங்கா பேசுனேன், வளரி மாட்டிக்காத. எப்பா பாரு உனக்கு விளையாட்டு தானம் தான். மைக்க பிடிச்சு பேசி இட்லி ஆமா AK-47 PK-57 கதையை விட்டு நீயும் பழகிட்ட. கொஞ்ச நேரம் மைக்க பிடிக்கலன்னா பேசலன்னா உனக்கு சும்மா கிடக்காது. நீ தங்கம்னே, தங்கம்னாலும் தங்கம் சாதாரண தங்கம் கிடையாது. 58 கேரட் நிறைஞ்ச சொக்க தங்கம். 58 கேரட்டா? அவருடைய மொத்த எடையே தங்கம்னு சொல்ல வந்தங்க. அதுக்குள்ள நீ வந்து ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார்? நீ யாரு? மானம் கெட்டவன பொண்டாட்டின்னு கூப்பிட்ட வீடியோ இருக்கடா. நீ சட்டையை கழட்டி போட்டுட்டு பொண்டாட்டி மாமா கெட்டவன் இல்லடி கேடு கெட்டவன் சொன்ன வீடியோ இருக்கடா. நீ காசு போட்டதுக்கான ஆதாரம் இருக்குடா. மதுரை மாமா பையன் விஜயலட்சுமி கிட்ட வாபஸ் வாங்க சொன்ன ஆடியோ இருக்குடா. முந்தா நேத்து வரைக்கும் புதுசு ஆட்கள் அனுப்பி விஜயலட்சுமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தின ஆடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கடா. ஒரு அப்பாவி பொண்ண ஏமாத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணி அவகிட்ட இருந்த பணம் பொருள் எல்லாத்தையும் சுரண்டி அவளை நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு உன் மேல வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது பாலியல் குற்றவாளியான நீ குற்றம் சாட்டின அந்த பொண்ண இவ்வளவு கேவலமா பேசுறிய, பொதுவெளியில இருக்கிற மக்கள் ஒண்ணு காரி துப்ப மாட்டாங்களாடா அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாருன்னு. அண்ணே, இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து நீ கண்டிப்பா தப்பிக்கணும்னா தம்பி சொல்ற ஐடியாவை கேளுனே. கேட்டு அதுபடி நடந்துகிட்டீங்கன்னா நீ தப்பிப்ப. எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி சொல்லவா? இந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இதே பிரச்சனை வெடிக்கும் போது நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு வாய் மசரெல்லாம் மூடிக்கிட்டு ஊம கொட்டா மாதிரி அமைதியா அந்த அம்மா காலில் போய் விழுந்து கிடந்தல்ல. ஆமா, உனக்கு எப்படி பாத்தீங்க? அதே மாதிரி வாய் மசரெல்லாம் அடக்கி வச்சுட்டு பேசாம வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிட்டேன். எனக்கு தான் பிஜேபி இருக்க, அப்புறம் எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்றியா? பிஜேபி உன்னை பாதுகாக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்பிட்டு வாய் உதார விட்டுட்டு தெரியாத. ஏன்னா பிஜேபி நீ அவங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் தான் உன்னை யூஸ் பண்ணும். அதனால இனி எந்த யூஸும் இல்ல அப்படிங்கிறப்ப அர்ஜுன் சம்பத் ஹெச்ராசா மாதிரி உன்னையும் தமிழ்நாடு ஒரு காமெடி பீஸா தான் பாக்குறாங்க அப்படிங்கிற உண்மை எப்ப அவங்களுக்கு தெரியுதோ அப்ப அவங்களே உன்னை காயடிச்சு கட்டுல படுக்க போட்டுருவாங்க. அதனால சூதானமா நடந்துக்கண்ணே, இல்லைன்னா பேசாம பால் தாயில குடிச்சிட்டு செத்து தமிழ்நாடு நல்லாவாது இருந்துட்டு போவோம். இங்க பாருங்க, அதிகபட்சம் அவ வச்ச கோரிக்கை என்ன? எங்க அண்ணன்ட்ட போய் எங்க மூத்தோட்ட இறந்து போயிட்டாரு, மாசம் 30-30,000 கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு. இந்த வார்த்தை பப்பாட்டி வச்சது. எங்க அப்பா கேட்டாரு, எங்க அப்பா பாரதி. உங்க அப்பா பாரதிராசாவா? என்னன்னு சொல்ற? மெண்டல் கிண்டல் பிடிச்சு போச்சா? சரி, ஏதோ சொல்ல வந்தது சொல்லு, நான் வேற இடையில இப்படி ஸ்டாப் பண்ண விரும்பல. என்னதான்டா மைன் அவளுக்கு அப்படின்னு ஒண்ணு இல்ல 30-30,000 கொடுத்தா அவளை என்னை வச்சுக்கிற சொல்றா. வச்சுக்கிறவா உன் மருமகனை சோத்துல வெஸ்த போட்டு கொல்லுவா, பரவாயில்லையா அப்படியாடா சொன்னா அப்படின்னு இதுதான் சொல்றான். மானங்கட்ட நீங்களே பேசின தன்மானத்துக்காக போராடுற மகன் எப்படி பேசணும்? மானங்கட்ட நீங்களே பேசின தன்மானத்துக்காக போராடுற மகன் எப்படி பேசணும்? மானத்துக்காக உயிரை விட்டா இனத்தின் கூட்டத்துல வந்தவன் நான் எப்படி பேசணும்? அது கொஞ்சம் கவனமா பேசணும்ல எல்லாரும். தம்பி, இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச ஆளுகள்லாம் வேற, இப்போ உங்க முன்னாடி நிக்கிற ஆள் வேற. ஆமாங்க, முன்னாடி நிக்கிற ஆள் வேற. அந்நியார ஏமாத்துனது இவர் கிடையாது, அது ஒரு கேரளாக்கார பையன் கட்ட மீச வச்சிருப்பான். பாக்குறதுக்கு அச்சு அசலா அப்படியே எங்க சீமானண்டை மாதிரியே இருப்பான். ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அவன் பயங்கரமா போய் சொல்லுவான், இவன் பொய்யவே பயங்கரமா சொல்லுவான். அவன் பேரு செபாஸ்டியன் சைமன், இவன் பேரு செந்தமிழன் சீமான். அவன் கட்டையா கருப்பா இருப்பான், இவன் கருப்பா கட்டையா இருப்பான். இப்படித்தான் பல நேரங்கள்ல அவன் பண்ற தப்புகளுக்கெல்லாம், அதாவது செபாஸ்டியன் சைமன் பண்ற தப்புகளுக்கெல்லாம் எங்க அண்ணன் மாட்டிக்கிறான், செந்தமிழன் சீமான் மாட்டிக்கிறான். மத்தபடி எங்க அண்ணன் சுத்த தங்கங்க. அந்த பாலியல் இச்சபொருக்கி கூட செபாஸ்டியன் சைமனா தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. இதுல என்ன கொடுமைன்னா, ரெண்டு பேரோட உருவமும் ஒத்து போறதுனால எங்க அண்ணன் முடிய கெடுக்கிறதுக்கு ஆளை தப்பா மாத்தி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆமக்கதை, இட்லி கதை, அரிசி கப்பல் கதை, இந்த மாதிரியான கதைகளை விட்டதும் அந்த பய செபாஸ்டியன் சைமனா தான் இருப்பான். எங்க செந்தமிழன் அண்ணன் சீமான் ரவி மார்ட்டின் போட்டுட்டு
செத்த கண்ணை மூடி அசந்து தூங்குற வேலையா பார்த்து இடையில பூந்து இந்த பையன் மயக்க பிடிச்சி என்னத்தையாவது உளறி விட்டுட்டு போயிடறான். அவன் பண்ற தப்புகளுக்கெல்லாம் எங்க செந்தமிழன் சீமான் மாட்டிக்கிறாப்ல. நீங்க மறுபடியும் சொல்றேன், வரலாற்றிலேயே நீங்க இப்பதான் சரியான எதிரியை சந்திக்கிறீங்க. புரியுதா? கவனமா கையாளுங்க. ஆமாண்ணே, நீங்க சொல்றதும் சரிதான். வரலாற்றிலேயே மொத்த முறையா 7-8 முறை கருக்கலைப்பு பண்ணி ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்தி அதுக்கு தண்டனையும் வாங்கிக்கிட்டு ஜெயிலுக்கு போக போற முதல் அரசியல் தலைவன் நீதான். நாம அடிக்கடி சொல்றது தாங்க, இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிற பயல்களுக்கோ இந்த பிள்ளைகளுக்கோ சரியா மூல வளர்ச்சி இருக்காது, சிந்திக்கிற திறமையும் இருக்காது. இந்த ரசிக பூஞ்சிகள் மனப்பான்மை தான் இவங்களுக்கு இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாங்க இந்த வீடியோ. இதை கொஞ்சம் பாருங்க, அப்புறம் பேசலாம். கருக்கலைப்பு என்பது ஒரு குற்றம், பெரிய குற்றம். கருக்கலைப்பு செய்யக்கூடாது. 7 கருக்கலைப்பு பண்ணிருக்கான். இவளை தூக்கி உள்ள போடும், இவளை தூக்கி உள்ள போடும். 7 கருக்கலைப்பு பண்ணிருக்கால. எந்த மருத்துவமனையில பண்ணா, என்ன மருத்துவர் அந்த கலைப்பு பண்ணாங்க, என்ன நர்ஸ், எந்த செவிலியர் பண்ணாங்க, அவங்க மேல நாங்கள் வழக்கு தொடுப்போம். நீ செஞ்சது பாலியல் குற்றம் கிடையாது, ஒரு சிசுவை கொலை பண்ணிருக்க. நீ இந்த தமிழ்நாட்டுல வாழக்கூடிய தகுதி இல்லாத, நீ ஒரு கர்நாடகாக்காரி. உன் திமிர அங்க வச்சுக்கோ, இங்க எங்க சீமான் கிட்ட வச்சுக்காத. அவங்க பக்கம் நிக்காம இந்த லூசு சீமான் பேச்ச கேட்டுக்கிட்டு சீமான் மாதிரியே வளரிட்டு இருக்கு. அவங்க அந்த கம்ப்ளைண்ட்லயே தெளிவா சொல்லியிருக்காங்க, இவன் தான் கருக்கலைப்பு மாத்திரைகளை கொடுத்து அவங்களை கட்டாயப்படுத்தி, அவங்க விருப்பம் இல்லாத அவங்களை கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு கருக்கலைப்பு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இந்த லூசு அறமெண்டல் பைத்தியம் வடிகட்டின முட்டாளு மூளைச்சத்த மூக்கு நோண்டியோட ரசிக ஒரு விஷயத்தை இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கு. குற்றம் செய்யறவங்களை விட அதை செய்ய தூண்டுறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். அந்த அம்மா விஜயலட்சுமி இவனால பாதிக்கப்பட்டவங்க. கம்ப்ளைண்ட் படி பார்த்தா அவன் அக்யூஸ்ட். இந்த சின்ன அறிவு கூட இல்லாம கருக்கலைப்பு செய்யக்கூடாது, பெரிய குற்றம். கருக்கலைப்பு செய்யக்கூடாது. 7 கருக்கலைப்பு பண்ணிருக்காங்க. 7 கருக்கலைப்பு பண்ணிருக்கா இல்ல 7 கருக்கலைப்பு பண்ணி வச்சிருக்கான். இவளை தூக்கி உள்ள போடும், இவளை தூக்கி உள்ள போடும். அவளை தூக்கி உள்ள போட முடியாது. உங்க நொண்ணை மூக்கு நோண்டியதான் தூக்கி உள்ள போடுவாங்க. நீ இப்படியே பேசிட்டு இரு பைத்தியக்காரி, பைத்தியம்னு சொல்லி ஒன்னதான் தூக்கி உள்ள போடுவாங்க. வழக்கம் முடிச்சு விடுங்கன்னு போன உங்க அண்ணனையே மண்டையை தட்டி சைட்ல படுக்க போட்டிருக்காங்க. அதுலயும் பாருங்களேன், இந்த லூச அவங்க அண்ணனை ஏதோ காப்பாத்துறோம்னு நினைச்சிட்டு அவனை சரியா மாட்டி லாக் பண்ணி விட்டுட்டு இருக்கு. உங்க அண்ணன் கருவை உண்டாக்குனாதான் தாயே அந்த கருவை 7 முறை கலைச்சிருக்க முடியும். அப்படின்னா நீ சொல்றது படி பார்த்தா உண்மையாவே 7 முறை அவங்களை கற்பமாக்கி இருக்கான் உங்க நொண்ணை அப்படிங்கறது ஊர்ஜிதமாகுது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு முட்டா பீஸ வச்சு கணக்கு பண்ணிடலாம் நண்பர்களே. பிரஸ் மீட்ல எனக்கு பின்னாடி இருந்துகிட்டு கை தட்டி ஆரவாரம் பண்ற மத்த பீஸுகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு என்ன நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த மாதிரி முட்டா பீஸுகளை கூட வச்சிருந்தேன்டா நீ உள்ள போய் 6 வருஷம் கழிதுங்கிறது உறுதி. பேசாம கட்சியை கலைச்சிட்டு ஈழத்துல போய் ஒரு கொஞ்சம் புது ஸ்கிரிப்டுகளை எழுதி அங்கன ஒரு 4 மேடையை போட்டு பேசினேன்னா இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு சூப்பரா வாழ்க்கையை நடத்திடலாம், கலெக்ஷனையும் போட்டுடலாம். இது தம்பியோட ஒரு சின்ன ஐடியா. பிடிச்சிருந்தா எடுத்துக்க, இல்லன்னா விட்டுரு. நான் சொல்றது அப்படியே எடுத்துக்காத. உன் பொது அறிவுக்கும் சிந்தனைக்கும் எது சரின்னு படுதோ அதை மட்டும் எடுத்துக்க, மத்ததை விட்டுரு. அதே மாதிரி இந்த மைக்ல பேசின அந்த பைத்தியத்தையும் எப்படியாவது கட்சியில இருந்து கலத்தி விட்டுரு. இல்லன்னா நீ செயலுக்கு போறது உறுதி உறுதி உறுதி. அம்மா ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வலசரவாக்கம் காவல் நிலையத்துல ஃபைல் ஆகி இருக்கக்கூடிய இந்த FIR கிரைம் நம்பர் 10007 2011 என்ன சொல்லுதுன்னா, IPC 374 படி நடந்திருக்கிறது ஒரு பாலியல் வன்புணர்வு குற்றம் அப்படிங்கறத தெளிவுபடுத்துது. சரி நண்பர்களே, பொறுத்திருந்து பார்ப்போம் வழக்கு முடிவு என்ன சொல்லுது அப்படிங்கறத. அண்ணே உள்ள போறாரா, இல்லைன்னா கடைசியா இந்த மைக்ல ஒரு பைத்தியம் கத்திட்டு இருந்தது அது உள்ள போகுதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தமிழ் நிலம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதனை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்டுகளை தெரியப்படுத்துங்க, உங்களோட நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க.